Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 14/3/2025 வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோட இந்த மாதத்தோட செகண்ட் வீக் ஒரு சிறந்த கேஸ் ஒன்று பார்த்துக்கலாம். போன மாதம் செகண்ட் வீக் ரிசல்ட் வந்து 398 வந்துருக்குது. போன மாதம் பிப்ரவரி மாதத்தோட செகண்ட் வீக் ரிசல்ட். அண்ட் லாஸ்ட் வீக் வந்து வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வந்து 821 821 வந்துருக்குது. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 501 வந்துருக்குது. ஓகே, வாங்க மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். போன மாதம் நமக்கு இதே வாரம் ரெண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வந்து 398. அதுக்கு முந்தின வாரம் முதல் வாரம் 137. அது ஏன் மார்க் பண்ணுவேன் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கடுத்த வாரம் 610, 991, 821. இன்றைக்கி வியாழக்கிழமை காருண்யா ப்ளஸ் கம்பெனியோட ரிசல்ட்டு 501. முதல்ல லாஸ்ட் மந்த்து ஒரு 2 ரூட்டு. ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து செகண்ட் வீக்கு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நிர்மலோடது வந்து 398. ஃபஸ்ட்டு வீக் ரிசல்ட் வந்து 137. ஓகே, 137ஓட க்ளூ நம்பர் பார்த்துக்கோங்கன்னா 243. இந்த 243லேயே வந்து பிசி பவர் பண்ணோம்னா 298ன்னு வரும். ரிசல்ட்டு நமக்கு 398 வந்துடுச்சு போன மாதம். இது வந்து வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு கெஸ்ஸிங்க்கு. வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை வந்து ஃபாலோ ஆகிருக்கு போன மாதம் 1வது வாரத்துலேருந்து 2வது வாரத்துக்கு. இந்த ரூட்டில் வந்து நமக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை அந்த ரிசல்ட் வந்து 821ஓட க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா 432. இந்த 432ல் அதே பிசி பவர் பண்ணோம்னா 487ன்னு வரும். அப்போது அங்கே 298க்கு 398 வந்த மாதிரி வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை வந்தோன்னா நாளைக்கு ஒரு 587. இது ஒரு சப்போர்ட் நம்பராக வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ரூட் ஃபாலோ ஆச்சுன்னா இப்படி வரலாம். நெக்ஸ்ட்டு போன மாதம் 398 வந்த மெயின் ரூட்டில் 398க்கு ஒரு நாள் முன்னாடி 480 வியாழக்கிழமை காருண்யா ப்ளஸ் கம்பெனியோட ரிசல்ட்டு. அதோட க்ளூ நம்பர் பிசி 41. அண்ட் வந்து புதன்கிழமை ரிசல்ட்டும் பாருங்கள் 282. புதன்கிழமையோட ரிசல்ட்டோட க்ளூ நம்பரை தான் எடுத்து வெள்ளிக்கிழமை அப்படியே அடிச்சிருக்கான் 343. இதில் பிசி பவர் பண்ணால் டேரெக்ட். ஓகே, இப்போ நம்ம இந்த 2 ரூட்லேயும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். இப்போது நமக்கு 480க்கு பிசி 80 எடுத்துக்கிறோம். ப்ளஸ்ஸு க்ளூ நம்பரோட பிசி 41, அதாவது வியாழக்கிழமையோடது. அதோட பவர் வந்து 96 ப்ளஸ் 22ன்ற கால்குலேஷனில் நமக்கு பிசி மேட்ச் ஆகுது. 222ல் 398 டேரெக்ட் மேட்ச் ஆகுது. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும் 398 இந்த கால்குலேஷனில் 100% மேட்ச் ஆகுது. இப்போது நம்ம புதன்கிழமையோட க்ளூ நம்பரோட பவரையும் இன்றைக்கி ரிசல்ட்டோட பிசி கால்குலேஷன் பார்த்தோம். இப்போ புதன்கிழமை நேற்று வந்தது 864, க்ளூ நம்பர் 425. இப்போ அங்கே 343க்கு பிசி பவர் ஆகி 398ன்னு வந்தது. இப்போ நம்ம 425க்கு பிசி பவர் ஆனால் 470ன்னு வரணும். ஓகே, 470. இது ரெண்டும் போன மாதத்தோட வெள்ளி டு வெள்ளி, புதன் டு வெள்ளி இந்த ரூட். இப்போ நம்ம வியாழக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரூட்டில் இம்பார்ட்டண்ட்டான இதில் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு 501. க்ளூ நம்பர் வந்து 112. இப்போ 501ஓட பிசி 01க்கு 1 எடுத்துக்கிறோம். ப்ளஸ்ஸு க்ளூ நம்பரோட பிசி 12, பவர் பண்ணால் 67. அதே 222 நமக்கு 90 பிசியில் மேட்ச் ஆகுது. 3 டிஜிட்டில் நமக்கு கிடச்சிருக்க நம்பர் வந்து 290. 398 வந்தால் பிசியும் க்ளூ நம்பரும் ஆட் பண்ணுற கால்குலேஷனில் 290 சிங்கிள் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ நம்பரோட மைனஸ் கால்குலேஷன். அதாவது இந்த க்ளூ நம்பரோட ஏபி நமக்கு
வியாழக்கிழமை ரிசல்ட் 480ஓட க்ளூ நம்பரோட ஏபி 54. 54ஓட பவர் வந்து 09. 09ல் ஒன்று மைனஸ் பண்ணோம், 2 போர்ட்லேயும் ஒன்று மைனஸ் பண்ணால் 98 வரும். இதில் ஒரு மைனஸ் கால்குலேஷன்லேயும் போகலாம். அப்படி போச்சுன்னா நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் ஏபி 11, பவர் பண்ண 66, ஒரு 55 அல்லது பவரில் 05 வரலாம். 55 ஆல்ரெடி 255 ஒன்று இருக்குது, 155 ஒன்று இருக்குது. 55 உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். ஒரு 05 இருந்ததுன்னா 605ன்னு ஒரு நம்பர் வரும். ஓகே, அந்த ரூட்டில். நெக்ஸ்ட்டு வந்து போன வாரம் 8/21க்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட் வந்து 432 வியாழக்கிழமை ரிசல்ட்டு. அதோட க்ளூ நம்பர் வந்து 543. 543ல் நமக்கு அப்படியே போன வாரம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை 432ஓட -1 கால்குலேஷன் தான், 111. இதிலே வந்து 321 வருது, நமக்கு வந்து 821 ரிசல்ட் ஆகுது. ஆனால் இது இப்படியே வந்து எல்லாத்துக்கும் நம்ம ஃபாலோயிங் ரூட் எடுக்க முடியாது, இன்றைக்கா ஒரு நாள் தான் ஃபாலோ ஆகும். அதனால் 432ஓட பிசி 32 எடுத்துக்கிறோம், வியாழக்கிழமை ரிசல்ட்டோட பிசி 32 எடுத்துக்கிறோம். ப்ளஸ்ஸு க்ளூ நம்பரோட பிசி 43 டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். +1 கால்குலேஷனில் நமக்கு 76 கிடைக்குது. 76ஓட பவர் 21, ரிசல்ட்டு 821 உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ இந்த ரூட்டில் எடுத்தோம்னா இன்றைக்கி 501க்கு பிசி 01 எடுத்துக்கிறோம். க்ளூ நம்பரோட பிசி 12 டேரெக்டாக வச்சுக்கிறோம், +1. இப்போ இதில் வந்து நம்ம கிடச்சிருக்க நம்பர் 14. பிசியில் 14, 19, 64, 69 போன வாரம் ரூட்டுப்படி வந்தால் 64 நேற்று வந்ததுனால 14, 19, 69 3 செட்டை வந்து நம்ம ஒரு 514, 519, 569 இப்படி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 69, 19லாம் எடுத்தோம் இல்லையா, ஒரு வேளை ஒன்று மைனஸ் ஆகி ஒரு 59 அல்லது 09ன்னு வரலாம். அப்படி வந்தால் 6ன்றது ஏ போர்டில் வர்றதுக்கு சான்ஸ். ஓகே, டோட்டலாக வந்து எல்லா ரூட்டும் பார்த்துட்டோம். அது வந்து இன்றைக்கி 01 வந்த ரூட்டுப்படி நேற்று 864ஓட க்ளூ நம்பர் 425. இதில் 864ஓட பிசி 64 எடுத்துக்கிறோம். ப்ளஸ்ஸு க்ளூ நம்பரோட பிசி 25 பவர் பண்ணால் 70. 425ஓட பிசி 25 பவர் பண்ணால் 70. இங்கேயும் +22ல் பாருங்கள் 156 கிடைக்குது. 56ஓட பவர் நம்பர் வந்து 01. 56க்கு பவர் நம்பர் 01. இதில் செகண்ட் டிஜிட் கட் பண்ணிட்டா 501 ரிசல்ட்டு இன்றைக்கி ரிசல்ட்டாக வந்துடுச்சு. ஓகே, இந்த 22 கால்குலேஷன் நம்ம எடுத்துருக்கோம். இந்த 22 கால்குலேஷன் ஃபாலோ ஆச்சுன்னா நாளைக்கு 01 ப்ளஸ் பிசி 12ஓட பவர் 67 ப்ளஸ் 22 90. இந்த 90 நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். 90 09 எடுத்துட்டோம். இதை பவர் பண்ணால் 45 வரும். 45 ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்கு 245ன்னு. அதனால் 20990ன்றது பிசியில் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு நம்பராக இருக்குது. உங்களுக்கு சிங்கிள் மேட்ச் ஆகிற நம்பரை ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க இம்பார்ட்டண்ட்டான நம்பரில் இந்த 587 470 தவிர்த்து 290 605 514 569 519 609 659. ஓகே, இது டோட்டல் கெஸ்ஸிங் வெள்ளிக்கிழமைக்கு நாளைக்கு. இதில் வந்து இந்த 2 நம்பர் வந்து தனி, அதாவது ஃபாலோ ஆனது. புதன்லேருந்து ஃபாலோ ஆனால் புதன்கிழமையோட 860லேருந்து ஃபாலோ ஆனால் அந்த 425 வந்து 470ன்னும், அண்ட் வந்து வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை வந்துன்னா 587 வந்து இந்த இங்கேருந்து இங்கே வந்த நம்பர், இந்த 2 நம்பரில் அந்த ரூட்டு படி
நமக்கு இங்கேருந்து வந்ததுன்னா இந்த நம்பர் வரணும். இங்கே வந்து இது ஃப்ரைடே ரூட்டு, இது வந்து வெட்னஸ்டே ரூட். ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் மந்த்து 398 வந்ததுக்கு நம்ம சீபோர்டு மேட்ச் பண்ணோம்னா புதன்கிழமையோட 282லேருந்து 43லேருந்து சீபோர்டு மேட்ச் ஆகுது. போன வாரம் 821க்கு அதே புதன்கிழமையோட இந்த இடத்துல 12ன்றது 21ன்னு மேட்ச் ஆகும். இப்போ நமக்கு வந்து இந்த 5 வந்து பவரில் வந்தால் 0 வரணும். 0 வந்ததுன்னா நமக்கு 90 சீபோர்டில், 0க்கு சீபோர்டு வந்ததுன்னா 90 இருக்குது. இப்போ இந்த 42 ஒரு வேளை போன வாரம் ரூட்டில் 24ன்னு திரும்பிச்சுன்னா நமக்கு 24க்கு மேட்சிங் எதுவுமே எடுக்கலை. உங்கள் கெஸ்ஸிங்கில் 24 ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். பிசி வந்து நாளைக்கு 09 90 59 14 இந்த 4 செட்லேருந்து வரலாம். ஓகே, நீட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.